இன்னைக்கு ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாம். இந்த மினி விளாக் வந்து நம்ம மகிழினி கிட்ஸ் வேர்க்காண்டி நாங்க எடுத்திருக்கோம். எப்பயுமே வந்து ஸ்டாக்க எடுத்துட்டு தாங்க வந்திருப்போம். ஆனா இந்த வாட்டி கொரியரையும் சேர்த்து எடுத்துட்டு நாங்க வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கே வந்து கிளம்பிட்டோம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆடி ஆஃபர் போட்டிருக்கோம்லங்க. அந்த ஆடி ஆஃபர் வந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும் மட்டும் தான் இருக்க போகுது. ஸோ அதனால எனக்கு வந்திருந்த கொரியர் பார்த்தீங்க அப்படின்னா நெறையா ஹேண்ட் ஸ்டாக்கே தீந்துருச்சு அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ வந்து யூனிட்ல போய் டைரக்ட்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு, இடைவெளியிலேயே வச்சு கார்லயே வச்சு பேக் பண்ணி போஸ்டல்ல போட வேண்டிய கொரியர் எல்லாமே போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போனோம். பட் வந்து எங்க நேரமோ என்னமோ தெர்ல. போஸ்ட் ஆஃபீஸ்ல சர்வர் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னும் 2 to 3 டேஸ் ஆயிரும் அப்டின்னு சொல்ட்டாங்க. அதனால எடுத்துட்டு போன கொரியர திரும்பி ஊருக்கு எடுத்துட்டு வந்து நம்ம வழக்கம் போல குடுக்குற எஸ்டி கொரியர்லயே குடுத்துட்டு வந்துட்டோம். தம்பி வரங்குள்ளயே ரிட்டர்ன் வரணும் அப்டின்றனால தான் வேகமா போய் எங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம். மகிழினியே தூக்கிட்டு போயிருந்தேங்க. வரையில வந்து புது ட்ரெஸ் கிடைச்சுச்சுன்னு காருக்குள்ளேயே மாத்திட்டா. நான் பாத்தியா புது ட்ரெஸ் போட்டுருக்கேன் அப்டின்னு சொல்லி தம்பிய வெறுப்பேத்தி விட்டுட்டா. என்ன மட்டும் ஏம்மா விட்டுட்டு போனீங்க? அப்படின்னு சொல்லி வந்தவொன்னே சண்டை கட்டிட்டு இருந்தான். சரி அவன கொஞ்ச நேரம் சமாதானம் பண்ணிட்டு, காருக்குள்ள இருந்த ஸ்டாக்கெல்லாம் எடுத்துட்டு மேல மகிழினி கிட்ஸ் வேர் கொண்டு வந்து வச்சாச்சுங்க. இந்த வாட்டி ஃபீடிங்க்கான கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் நெறைய எடுத்துட்டு வந்திருக்கோம். யாருக்காச்சும் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா, நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட்ல 2லயுமே ஆர்டர் போட்டுக்கலாம். ஆஃபர் வந்து போயிட்டுருக்குங்க. ஆகஸ்ட் 15 வரைக்கும் மட்டும் தான் இருக்க போகுது. ஸோ வந்து டக்குனு உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க. எபோவ் 1000க்கு மேல வாங்குனீங்கன்னா 10% ஆஃபர் இருக்குங்க. ஸோ அந்த ஆஃபர மிஸ் பண்ணிறாதீங்க.